அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபலல் இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இதில் நோன்பு வச்சவங்க நோன்பு வைக்காதவங்க எல்லாருமே அமல் செய்யக்கூடிய மாதமாக இருக்குது. நோன்பு வச்சவங்க மட்டும்தான் அமல் செய்யணும். நம்மளால் நோன்பு வைக்க முடியல, அதனால் மற்ற காலங்களை போலவே நம்ம அப்படியே சாதாரணமாக இருந்துட்டு போயிடலாம்னு நினைக்கக்கூடாது. ரமலான் மாதத்துக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. அதை நோன்பு வச்சு சிறப்பிக்கணும். இயலாதவர்கள், வேலை அதிகமாக இருக்கிறவங்க, உடல் பலகீனமாக இருக்கிறவங்க, நோயாளி, சிறுவர்கள்லாம் நோன்பு வைக்க முடியாது. அதனால் நோன்பு வைக்காத பெரியவங்க, தாய்மார்கள் எல்லாருமே இந்த ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஃபர்லான சுன்னத்தான காரியங்கள்லாம் செய்யணும். நோன்பு வைத்தவங்களும் அதிகப்படியாக குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தி இந்த மாதத்தினுடைய முழுமையான பலனை நாம் அடையணும். அதிலும் குறிப்பாக இந்த முதல் பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம ரஹம்னா பி ரஹமத்திக யா ரஹ்மர் ராஹிமீன் என்பதாக அந்த துவாவை அதிகமாக இந்த முதல் பத்தில் நம்மளை சொல்கிறாங்க. அல்லாஹும்ம ரஹம்னா பி ரஹமத்திக யா ரஹ்மர் ராஹிமீன் என்பதாக அந்த துவா, அதை நம்ம அதிகமாக ஓதணும். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அதிகமாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதுபோக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதாக பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுவது, பாவ மன்னிப்பு தேடுவது. மீதி இரண்டு நமக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க, அடியார்களுக்குரியது. அதாவது சொர்க்கத்தை அதிகமாக கேட்குது. அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக, அது எங்கள் மனைவி மக்களுக்கும் சொர்க்கத்தை கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி போட்டு சொர்க்கத்தை வேண்டுவது, நரகத்துவை விட்டு பாதுகாப்பு தேடுவது. இது அவசியம் இந்த இரண்டு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹும்ம ரஹம்னா பி ரஹமத்திக யா ரஹ்மர் ராஹிமீன் சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அதிகமாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், இஸ்திஃபார் அதிகமாக கேட்க சொல்கிறாங்க. சொர்க்கத்தை கேட்க சொல்கிறாங்க. நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைத்தவர்கள், வைக்காதவர்கள் எல்லோருமே இந்த அமலை செய்யணும். அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும்.